அப்புறம் ஆனந்த், கம்பெனிக்கு நல்ல ஜுவல்லரி டிசைனரும் சீஃப் டிசைனரும் தேவைன்னு பேப்பரில் ஆட் கொடுங்க என்றான். அவன் ஏன் அவ்வாறு சொல்கிறான் என்று புரியாவிட்டாலும், ஓகே சார், நீங்கள் சொன்னபடியே நான் ஆட் கொடுத்துட்றேன் என்று ஆனந்த் சொன்னான். சரி ஆனந்த், நீ கிளம்பு என்ற விக்ரமின் முகத்தில் மர்ம புன்னகை தோன்றியது. 2 நாட்களுக்கு பிறகு சரவணன் வீட்டில் அனைவரும் டைனிங் டேபிளை சுற்றி அமர்ந்திருந்தனர். விக்ரம் அனைவருக்கும் அன்புடன் உணவு சமைத்திருந்தான். மாமா, நியூஸ் பார்த்தீங்களா? எவனோ உங்கள் அப்பா கம்பெனியை போட்டு கிடிச்சிட்டான். அன்னைக்கு எனக்கு வந்த கோவத்தில் நானே அதை பண்ணியிருப்பேன். ஆனால் காந்தி அகிம்சை வழியில் நடக்க சொல்லியிருக்காரு. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் சும்மா இருக்கேன் மாமா என்று விக்ரம் சொல்ல, ரேணுகா அவனை நக்கலாக பார்த்தார். அந்த கடவுள் நம்மளை கைவிடலை. இன்னைக்கு நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? அந்த சங்கர் போன வருஷத்துல இருந்து நமக்கு இல்லாத தொல்லையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தான். ஆனால் இப்போ வந்த புது சேர்மன் அவனை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். 2 நாளைக்கு முன்னே நடந்த மீட்டிங்கில் தரையை தொடக்கி விட்டுட்டாராம். அதை கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? அது மட்டும் இல்லை, அவர் நமக்கு உதவி பண்ண முன் வந்திருக்கிறார். கண்டிப்பாக நாம் அவருக்கு நன்றி சொல்லியே ஆகணும் என்று சரவணன் மகிழ்ச்சியுடன் சொன்னார். அவர் முகத்தில் எப்போதும் இல்லாத மகிழ்ச்சி நிறைந்திருந்தது. ஆமாங்க, இந்த சங்கர் ரொம்ப திமிர் பிடிச்சவன். இந்த முறை தெரியாதத்தனமாக ஏதோ பெரிய ஆளுங்க கிட்ட கைவரிசையை காட்டிட்டான் போல. விடுவாங்களா என்ன? அதான் அவனையும் அவன் குடும்பத்தையும் வச்சு செஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் தேவைதான் என்று ரேணுகா சந்தோஷமாக சொன்னார். என்ன மாமியாரே, இப்போ சந்தோஷம் தானா? இந்தாங்க, உங்களுக்காக ஸ்பெஷலாக நிறைய நெய் போட்டு கேசரி செஞ்சிருக்கேன், சாப்பிடுங்க என்று சொன்ன விக்ரம் அவரின் தட்டில் கேசரியை எடுத்து வைத்தான். இதெல்லாம் ஏதோ உன்னால நடந்த மாதிரி சீன் போடுற. ஏதோ நாங்க செஞ்ச புண்ணியம் எங்க தலை தப்பிச்சது, இல்லைன்னா நாங்க உன்னால நடுத்தெருவில் தாண்டா நின்று இருப்போம் என்று முகத்தில் அடித்தது போல சொன்ன ரேணுகா கேசரியை சாப்பிட தொடங்கினார். சரி விடுங்க மாமியார், ஏதோ நல்லது நடக்குதுல்ல, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க. அது என்னால நடந்தா என்ன, இல்ல வேற யாரால நடந்தா என்ன என்று விக்ரம் சொன்னான். மாப்பிள்ள சொல்றது சரிதான் ரேணுகா. இப்ப எதுக்காக நீ திரும்பவும் அவரை குறை சொல்ற? இங்க பாரு, இப்ப வந்த புது சேர்மன் நம்மளோட எல்லா ஜுவல்லரி ஃபேக்டரியும் கம்பெனியோட மெர்ஜ் பண்ணிட்டாரு. இதனால ஃபியூச்சர்ல ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி கம்பெனில நம்மளோட ஃபண்டும் இன்க்ரீஸ் ஆகும். நாம ரொம்ப பெரிய நஷ்டத்துல இருந்து வெளிவந்துட்டோம். அதை நினைச்சு சந்தோஷப்படு என்று சரவணன் சொன்னார். அப்படி சொல்லுங்க மாமா. என் மாமியாருக்கு என்ன திட்டலனா தின்ன சோறு செரிக்காது போல. சின்ன புள்ளனை கூட பார்க்காம எப்ப பாரு என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க என்ற விக்ரம் வராத கண்ணீரை துடைத்தான். அவன் செய்கையை பார்த்த சரவணனும் சுரபியும் வாய்விட்டு சிரித்தனர். உண்மையில் நகைத்தொழிலில் ஏற்பட்ட மாற்றம் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அது மட்டுமல்ல, புருஷோத்தமன் குரூப் டைரக்டர்கள் யஷ்வந்த் மற்றும் சங்கர் பற்றிய செய்தி ஊரெங்கும் பரவியது. இப்போது அவர்கள் எங்கு வெளியில் சென்றாலும் அனைவரும் அவர்களை கேலி செய்து சிரிக்க தொடங்கினர். உள்ளூர் சேனல்களிலும் அவர்களை பற்றிய செய்திகள் வெளிவந்தன. அந்த செய்தியை பார்த்து சுரபியும் அவள் குடும்பத்தினரும் மகிழ்ச்சி அடைந்தனர். நம்மள நடுத்தெருவில் நிற்க வைக்க ஆசைப்பட்டான்ல, அதான் இன்னைக்கு அவன் அப்பனே அவனை எல்லார் முன்னாடியும் தரையை துடைக்க வச்சிருக்கான். புருஷோத்தமன் குரூப் கிருஷ்ணா குரூப் கைக்கு போனது நல்ல விஷயம்தான். ஆனால் என் அப்பா கஷ்டப்பட்டு உருவாக்கின இந்த கம்பெனி இப்போ வேற ஒருத்தர் கைக்கு போனதை நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு என்று சரவணன் வருத்தத்துடன் சொன்னார். அட விடுங்க, எதுக்காக இப்போ வருத்தப்படுறீங்க? உங்கள் அப்பா ஒரு நாளாவது உங்களை பற்றி நினச்சி பார்த்துருப்பாரா? புருஷோத்தமன் குரூப்பில் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சாரா? இல்லையே. அப்புறம் எதுக்காக நீங்கள் உங்கள் குடும்பத்தை நினச்சி கவலைப்படுறீங்க? இன்னையிலிருந்து நீங்கள் புது சேர்மன் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க, போதும். அவர் ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கார். அவர் கம்பெனிக்கு கீழே இருக்க சின்ன ஃபேக்ட்ரி கூட சமமாக பார்க்குறாரு. இப்போ நீங்களும் ஒரு ஷேர் ஹோல்டர். இனி நீங்களும் அங்கே நடக்கிற மீட்டிங்குக்கு போகலாம். அதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா என்று ரேணுகா சொன்னார். அவர் சொன்னதை கேட்ட சரவணன் புன்னகைத்தார். நீ சொல்கிறது சரிதான், இனி நம்ம கஷ்டம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு என்று சரவணன் மகிழ்ச்சியுடன் சொன்னார். தன் தந்தை சொன்னதை கேட்ட சுரபியின் முகம் மகிழ்ச்சியில் பளிச்சிட்டது. அப்போது அவள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள். தன் கன்னத்தில் கை வைத்தபடி சுரபியின் அழகை ரசித்த விக்ரம், பேபி, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நீ பார்க்க பளிச்சுன்னு இருக்க. உன் முகத்திலிருந்து வர வெளிச்சத்துல என் கண்ணெல்லாம் கூசுது தெரியுமா என்றான். அப்ப இவ்வளோ நாள் நான் பார்க்க கேவலமா இருந்தனா என்று சுரபி கேட்டாள். நான் எப்ப அப்படி சொன்ன செல்லம்? 3ஆம் பிறையும் அழகுதான், முழு நிலவும் அழகுதான். இவ்வளவு நாள் 3ஆம் பிறை மாதிரி இருந்த, இன்னைக்கு முழு நிலவு மாதிரி ஜொலிக்குதே ஜொலிக்குதேன்னு உன் அப்பா கடையில் இருக்கிற நகை மாதிரி ஜொலிக்கிற என்றான். அது சரி, உனக்கு பேசவா சொல்லி தரணும் என்று சுரபி சாப்பிட தொடங்கினாள். அப்போது விக்ரம், பேபி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்றான்.
சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்த சுரபி, எனக்கு பல விஷயம் தெரியும், ஆனா நீ எந்த விஷயத்தை பத்தி சொல்றேன்னு தெரியல, ஒழுங்கா புரியுற மாதிரி சொல்லித்தொல என்றாள். அட எதுக்கு பேபி இப்ப சலிச்சிக்கிற? நம்ம புது சேர்மன் ஆனந்த் இருக்கார்ல, அவருக்கு பழைய டிசைனர்களை எல்லாம் பிடிக்கல போல, அதனால எல்லாரையும் தூக்கிட்டு புது டிசைனர்ஸை வேலைக்கு எடுக்க போறாராம். அதை பத்தி சோஷியல் மீடியாவில் ஆட் கொடுத்திருந்தாரு. நீ ஏன் டிசைனரை ட்ரை பண்ணக்கூடாது என்று விக்ரம் கேட்டான். டேய், உனக்கு என் பொண்ணை பத்தி என்ன தெரியும்? இல்ல நகையை பத்தி தான் என்ன தெரியும்? ஜுவல்லரி டிசைன்ல எக்ஸ்பர்ட் என் பொண்ணு, அவளுக்கு நீ கைட் பண்றியா என்று ரேணுகா நக்கலாக கேட்டார். அட என்ன மாமியாரே நீங்க, இப்படி ஒரு வேலை இருக்குன்னு சொல்றதுக்கு அந்த வேலையை பத்தி தெரிஞ்சுக்கணுமா என்ன? இப்ப நீங்க கொடுத்தா எனக்கு இதை சமைச்சு கொடு, அதை சமைச்சு கொடுன்னு என்கிட்ட கேட்குறீங்க, நானும் உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன், ஆனா அதெல்லாம் உங்களுக்கு சமைக்க தெரியுமா என்ன? அப்படிதான் இதுவும் என்று விக்ரம் சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட ரேணுகா, இந்த வாய் இல்லைன்னா உன்னை நாய் தூக்கிட்டு போயிடும்டா என்று அவனை முறைத்தபடி சொன்னார். தேங்க்யூ தேங்க்யூ என்ற விக்ரம் சாப்பிட தொடங்கினான். ஆனால் உண்மையில் சுரபி நகை வடிவமைப்பில் பட்டம் பெற்றவள் என்ற விஷயம் அவனுக்கு முன்பே தெரியும். நகை வடிவமைப்பில் அவளுக்கு ஆர்வம் இருப்பதையும் அவன் அறிவான். சுரபி எப்போதும் தனது அறையில் நகை டிசைன்களை உருவாக்குவதில் மும்முரமாக இருப்பதை அவன் பலமுறை கவனித்திருக்கிறான். இந்தியாவிலேயே மிகச்சிறந்த டிசைனராக வேண்டும் என்பதே சுரபியின் கனவு. அவளின் டிசைன்கள் அனைத்தும் நன்றாக இருந்த போதிலும் முன்பு நிர்வாகத்தில் இருந்தவர்கள் அவளுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. அதற்கு ஒரே காரணம் அவள் விக்ரமின் மனைவியானதே. அதனால்தான் விக்ரம் இப்போது ஆனந்தின் மூலம் தனது மனைவியின் திறமையை இந்த மொத்த உலகத்திற்கும் அறிமுகப்படுத்த நினைத்தான். அதே நேரம் விக்ரம் சொன்னதை கேட்ட சுரபியின் முகம் பளிச்சிட்டது. அப்போது ஒரு நியூஸ் பேப்பரை சுரபியிடம் கொடுத்த விக்ரம், இந்தா, இதில் அதை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கு, உனக்கு விருப்பமாக இருந்தால் ட்ரை பண்ணு என்றான். நான் நிச்சயமாக ட்ரை பண்ணுறேன் விக்ரம் என்று சுரபி சொன்னாள். என் பொண்ணு எப்பேற்பட்ட திறமசாலி, அவனுங்க மட்டும் முன்னாடியே என் பொண்ணுக்கு சான்ஸ் கொடுத்துருந்தா என் பொண்ணு இந்நேரம் பெரிய டிசைனர் ஆகியிருப்பா. அந்த கடங்காரனுங்க நம்மளை முடக்க பார்த்தது மட்டும் இல்லாமல் நம்ம பொண்ணோட திறமையும் சேர்த்து முடக்கிட்டானுங்க. இனி எந்த பிரச்சனையும் இல்லை, இனி என் பொண்ணுக்கு எவனாலையும் முட்டுக்கட்ட போட முடியாது. ரேணுகா சொன்னதை கேட்ட சரவணனுக்கும் மனதிற்கு கஷ்டமாக இருந்தது. தன் மகளை பார்த்தவர், சுரபி கண்ணா, இனிமே உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். முன்னாடி என் அண்ணன்களால் தான் உன்னால் டிசைனராக ஆக முடியல, இப்போ அவங்க கம்பெனியில் இல்லை, அதனால் நீ முயற்சி பண்ணு, நிச்சயம் ஜெயிப்ப என்றார். ஆட, நான் என் செல்லத்து கூட இருக்கும்போது அவளை தோக்க விடுவேனா என்ன? இந்த விக்ரமோட மனைவி ஜெயிக்க பிறந்தவர், இன்னும் கொஞ்ச நாள் அவள் இந்த உலகத்தையே ஜெயிச்சிருப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா என்று விக்ரம் சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட ரேணுகா, அடே, இவ்வளோ நாள் என் பொண்ணு கஷ்டப்பட்டதே உன் பொண்டாட்டியாக இருந்ததால தான்டா. இந்த லட்சணத்தில் அவள் உன்னால் ஜெயிக்க போகிறாளாம். நீ எதுவும் பண்ண வேணாம், அவளை விட்டு 4 அடி தள்ளி இரு, அதுவே போதும், அவள் வாழ்க்கையே அவள் பார்த்துப்பா என்றார். 4 அடி தானே மாமியார், இதோ இப்போவே தள்ளி நிற்கிற என்ற விக்ரம் நகர்ந்து சுரபியின் அருகே நன்றாக நெருங்கி அமர்ந்தவன், இந்த அளவுக்கு தள்ளியிருந்தா போதுமா மாமியார் என்றான். அடேய் என்ற ரேணுகா கோபத்தில் தன் பற்களை கடித்தார். விடுங்கம்மா, அவனை பற்றி தான் தெரியும்ல, எதுக்காக நீங்கள் அவன்கிட்ட வாய் கொடுக்குறீங்க? நீங்கள் சும்மா இருந்தாவே அவனும் சும்மா இருப்பான், பேசாமல் சாப்பிடுங்க என்ற சுரபி சாப்பிட தொடங்கினாள். தேங்க்ஸ் செல்லம், நீ மாமாவை கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்க என்றவன் பின்னர், அப்புறம் சுரபி, ரெஸ்யூமில் எந்த டிசைனும் அனுப்பணும்னு யோசிச்சிட்டியா? என் கண்ணு முன்னாடி ஒரு டிசைன் தையத்தக்கான டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு, அதை வேணும்னா டிசைன் பண்ணி அனுப்புறியா என்று உற்சாகமாக கேட்டான். அவனை ஆச்சரியத்துடன் பார்த்த சுரபி, விக்ரம், உனக்கு நகை டிசைன் பற்றிலாம் தெரியுமா என்று கேட்டாள். விக்ரம் கல்லூரியில் படிக்கும் போதே நகை வடிவமைப்பை பற்றி கற்றுக்கொண்டவன். உலகிலேயே சிறந்த நகைகளை உருவாக்குவதில் தேர்ச்சி பெற்றவன். சுரபியை பார்த்து புன்னகைத்தவன், அளவுக்கெல்லாம் எனக்கு நகை டிசைன் பற்றி எதுவும் தெரியாது, சின்ன வயசில் கொஞ்சம் ஆர்வம் இருந்துச்சு, அப்போ கற்றுக்கிட்டது தான், அதுக்கப்புறம் என் திறமையை வளர்த்துக்க எனக்கு சான்ஸ் கிடைக்கல என்றான். ஓ அப்படியா என்று சுரபி ஆர்வத்துடன் கேட்டாள். பல நாட்களுக்கு பிறகு அவள் அவனுடன் சகஜமாக பேசிக் கொண்டிருந்தாள். இந்த வாய்ப்பை இழக்க விரும்பாத விக்ரமும் தலைப்பை மாற்றாமல் அது பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தான். சுரபியும் அவன் சொன்னதை கவனமாக கேட்டாள். தனக்கு தெரிந்ததை எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தான். இருவரும் சாப்பிட்டுவிட்டு கையை கழுவியதும், விக்ரம், என் பெட்ரூம்க்கு வா என்று சுரபி சொன்னாள். அதை கேட்ட விக்ரம், என்ன பேபி நீ, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இந்த நேரத்தில் ஒரு ஆம்பளையை உன்னுடைய பெட்ரூம்க்கு கூப்பிடுற, இதெல்லாம் ரொம்ப தப்பு பேபி. நான் இப்போ உன்னை என் பெட்ரூம்க்கு கூப்பிட்டது நான் வரைஞ்ச டிசைனை உனக்கு காட்ட தான், புரியுதா? அப்படியா, நல்ல வேலை,
எங்க என்னோட கற்பு பறி போயிடுமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் என்று விக்ரம் சொன்னான். ஏன் அப்படியே போனா என்ன, நான் உன் பொண்டாட்டி தானே என்று சுரபி கேட்டாள். பொண்டாட்டி தான், ஆனா நீ தான் என்னை எப்போ வேணும்னாலும் டைவர்ஸ் பண்ண ரெடியா இருக்கியே. ஒருவேளை நீ என்னை டைவர்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, நான் கைப்படாத ரோஜாவா இருந்தா தானே எனக்கு எந்த பொண்ணாவது வாழ்க்கை கொடுப்பா. அதுக்காக தான் நான் இவ்வளோ அலர்ட்டா இருக்கேன். விக்ரம் சொன்னதை கேட்ட சுரபியின் முகம் வாடியது. ஏன் என்று தெரியவில்லை. ஆனால் அவன் இரண்டாவது திருமணத்தை பற்றி பேசியதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீ எவ்வளவு வேணும்னாலும் எத்தனை கல்யாணம் வேணும்னாலும் பண்ணிக்கோ, ஆனா அதுக்கு முன்னாடி என்கிட்ட அதை பத்தி பேசின தொலைச்சிடுவேன் என்றவள் என் பின்னாடி வா என்றபடி தன் அறையை நோக்கி சென்றாள். விக்ரமும் புன்னகையுடன் அவளை பின்தொடர்ந்தான். விக்ரம் மற்றும் சுரபிக்கு திருமணமாகி 2 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் அந்த 2 வருடங்களில் விக்ரம் இதுவரை சுரபியின் பெட்ரூமுக்கு சென்றதில்லை. அவளும் அவனை அழைத்ததில்லை. சுரபியை பின்தொடர்ந்து அவளின் பெட்ரூமுக்குள் நுழைந்த விக்ரம் மகிழ்ச்சி அடைந்தான். அந்த அறை அமைதியாகவும் சுத்தமாகவும் இருந்தது. அந்த அறைக்குள் நுழைந்ததுமே நல்ல வாசனை அடித்தது. பரவாயில்ல, நம்மால் ரூமை ரொம்ப நீட்டாக வச்சிருக்கா. ரூம்குள்ளே நுழைஞ்சதுமே என்னமா வாசனை, நல்ல டேஸ்ட் தான் நம்ம பொண்டாட்டிக்கு. இப்போ மட்டும் இவ கூட சேர்ந்து வாராயோ வாராயோ காதல் சொல்லன்னு பாட்டு பாடி டான்ஸ் ஆடுனா எவ்வளோ நல்லா இருக்கும் என்று நினைத்த விக்ரம் கற்பனையில் மூழ்கினான். அப்போது தன் டேபிளில் இருந்து ஒரு பெரிய டிராயிங் புக்கை கொண்டு வந்த சுரபி, விக்ரம், இதில் இருக்க ஜுவல்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே நானே பண்ணது என்றாள். அவள் குரல் கேட்டு தன்னிலைக்கு திரும்பிய விக்ரம், கனவுல கூட டூயட் ஆட விட மாட்டாளே என்று உள்ளுக்குள் புலம்பியவன் பின்னர் அவள் கையில் இருந்த புக்கை வாங்கி பார்த்தான். வாவ், சூப்பர் பேபி, எல்லா டிசைனும் அருமையா இருக்கு என்று சொன்னவன் ஒவ்வொரு பக்கமாக புரட்டி பார்க்க தொடங்கினான். சுரபி ஒவ்வொரு டிசைன் பற்றியும் அவனிடம் விளக்கி சொல்ல தொடங்கினாள். அவள் அதை சொல்லும்போது அவள் கண்களில் அவ்வளவு மகிழ்ச்சி தெரிந்தது. வாவ் பேபி, உனக்குள்ள இவ்வளவு திறமை ஒளிஞ்சிருக்கா என்று விக்ரம் ஆச்சரியத்துடன் கேட்டான். என்னை பத்தி நீ என்ன நினைச்ச, திறமை இல்லாத பொண்ணுன்னு நினைச்சியா என்று சுரபி கேட்டாள். உன்னை பத்தி நான் என்னென்னவோ நினைச்சிருக்கேன் பேபி. அதெல்லாம் சொன்னா நீ என் கன்னத்துல பட்டுன்னு ஒன்று வச்சு ரூம்ல இருந்து கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். வேணும்னா சொல்லு, என்ன நினைச்சேன்னு அதை அப்படியே சொல்றேன். என்ன சொல்லவா என்று விக்ரம் கண்ணடித்தபடி கேட்டான். அவன் சொன்னதை கேட்ட சுரபியின் கன்னங்கள் வெக்கத்தில் சிவந்தன. ஸ்டாப் இட் விக்ரம், நான் என்னோட நகை டிசைன் காட்டுறதுக்காக தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். வேற ஏதாவது டபுள் மீனிங்ல பேசினா கொன்றுவன் என்றவள் அந்த புத்தகத்தில் இருந்த டிசைன்களை பற்றி மேலும் விவரிக்க தொடங்கினாள். அவள் சொன்னதை கேட்ட விக்ரம் தனக்கு தெரிந்ததை அவளிடம் சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட சுரபி ஆச்சரியமடைந்தாள். நகை வடிவமைப்பில் விக்ரம் இவ்வளவு தேர்ச்சி பெற்றவனாக இருப்பான் என்று அவள் சற்றும் எதிர்பார்த்திருக்கவில்லை. உனக்கு ஜுவல்ஸ் பத்தி இந்த அளவுக்கு தெரியும்னு நான் நினைக்கவே இல்லை என்று சுரபி ஆச்சரியத்துடன் சொன்னாள். அது சரி, இவன் ஜூஸ் கடை வச்சிருக்கோம் தானே, அதனால இவனுக்கு ஜூஸ் பற்றி மட்டும்தான் தெரியும்னு நினச்சியா? உன் மாமா எல்லாத்துலேயும் கில்லி செல்லம். எனக்கு ஜூஸ் பற்றியும் தெரியும், ஜுவல்ஸ் பற்றியும் தெரியும் என்ற விக்ரம் தன் சட்டை காலரை உயர்த்தினான். ரொம்ப தான் என்ற சுரபி, உனக்கு தெரியுமா விக்ரம், ஒரு நல்ல டிசைனர் ஆகணுங்கிறது தான் என்னோட ஆசையே. ஆனால் எனக்கு அதுக்கு சான்ஸே கிடைக்கல. அது மட்டும் இல்லை, நான் பண்ண டிசைன்ஸ்க்கு விலை உயர்ந்த வைரங்கள் வேணும். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஜாப், அதனால இந்த டிசைன் பண்ண எந்த கம்பெனியும் முன் வரல என்று சுரபி வருத்தத்துடன் சொன்னாள். சுரபி சொன்ன வார்த்தைகளில் இருந்து நகை வடிவமைப்பில் அவளுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கிறது என்பதை விக்ரம் உணர்ந்தான். அவளின் மூடை மாற்ற நினைத்தான். போனதெல்லாம் விட்டுத்தள்ளு பேபி, உன் டிசைன் எல்லாம் எவ்வளவு அருமையா இருக்கு தெரியுமா? நிச்சயமா புது சேர்மன் இது எல்லாம் ஓகே பண்ணுவார் பாரேன். அவனை பார்த்து புன்னகைத்த சுரபி அருகில் இருந்த மேஜையில் இருந்து ஒரு சிவப்பு நிற மரப்பெட்டியை எடுத்தாள். அவள் அதை திறந்தபோது அதற்குள் ஒரு தடிமனான பேப்பர் இருந்தது. அந்த பேப்பரை எடுத்தவள், இந்த டிசைனை பண்ணதை நினைச்சு நான் எவ்வளோ ப்ரௌடா ஃபீல் பண்ண தெரியுமா? இந்த டிசைன் பண்ண நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். என்கிட்ட இருக்கிறதுலேயே இந்த டிசைன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன். ஆனால் இதுக்கு நான் இன்னும் எந்த பேரும் வைக்கல என்றவள் அந்த பேப்பரை விக்ரமிடம் கொடுத்தாள். அந்த பேப்பரில் இருந்த டிசைனை பார்த்த விக்ரம் ஆச்சரியமடைந்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.